ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 8.5ல இருந்து 9th கொஸ்டின் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 டேக்கிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். The probability a red marble selected at random from a jar containing P red marble, Q blue marble and R green marbles என்ன வரும்னு கேட்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இன்ஃபர்மேஷனை கிளியரா போர்டில் எழுதிடுறேன். ஸோ டோட்டலா பி ரெட் மார்பிள்ஸ் இருக்கு. ஸோ பி நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் இருக்கு. கியூ ப்ளூ மார்பிள்ஸ்லாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ மார்பிள்ஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். கியூ ப்ளூ மார்பிள்ஸ். ஸோ அவங்க எஃபெக்டிவா நம்பர் கொடுக்கல, வெறும் வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர் கிரீன் மார்பிள்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா ஆர் கிரீன் மார்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க சாம்பிள் ஸ்பேஸ் என்ன எழுதலாம்? என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ஓவரால் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் நீங்க போட்டுக்கிட்டு நீங்க P red marbles plus Q blue marbles plus R green marbles நீங்க P plus Q plus R marbles அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சோ இது டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ். ஓகேவா? சோ P plus Q plus R marbles அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். சோ ரெட் மார்பிள்ஸும் வந்துடும், ப்ளூ மார்பிள்ஸும் வந்துடும், கிரீன் மார்பிள்ஸும் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள P plus Q plus R நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இதான் சாம்பிள் ஸ்பேஸ். சோ இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா? ப்ராபபிலிட்டி ரெட் மார்பிள் செலக்டட் அட் ரேண்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ரெட் மார்பிள் செலக்டட் ரேண்டம். ஸோ ரெட் மார்பிள் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் எத்தனை இருக்கீங்க? பி ரெட் மார்பிள்ஸ் தான் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் ஈக்குவல் டு பின்னு நீங்க போட்டுக்கலாம். அதை நீங்க சாம்பிள் ஸ்பேஸால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா நீங்க எதை கன்சிடர் பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்க பி டிவைட் பை என் ஆஃப் எஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பி டிவைட் பை என் ஆஃப் எஸ் நான் ப்ராப்பராகவே எழுதுறேன். ஸோ பி டிவைடட் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். அவ்வளவுதான். ஸோ பி டிவைட் பை என் ஆஃப் எஸ் நத்திங் பட் P divided by P plus Q plus R நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? P divided by P plus Q plus R. So இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? இந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சோ இப்போ நம்ம 11th கொஸ்டின் பண்ணலாம். ஓகேவா? சோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? A page is selected at random from a book. The probability that the digit at the units place of the page number is chosen is less than 7. ஓகே. சோ இப்போ நீங்க நான் ஒரு நம்பர் கொடுக்குறேனே. ஸோ சப்போஸ் இப்போ 121 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஜிட்டை நம்ம ஒன்ஸ் பிளேஸ்னு கூப்பிடுவோம். இது இந்த ஒன்னு தான் நம்ம ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. இதை வந்து நம்ம டென்ஸ் பிளேஸ்னு கூப்பிடுவோம். இந்த இடத்த நம்ம ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஒன்ஸ் பிளேஸ். இதுதான் நம்ம ஒன்ஸ் பிளேஸ்னு கூப்பிடுவோம். நான் ஒயிட் கலர்ல எழுதுறேன். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்னு கூப்பிடலாம், இல்ல யூனிட்ஸ் பிளேஸ்னு கூப்பிடலாம். இதை அவ்வளவுதான். ஸோ யூனிட்ஸ் பிளேஸ் இஸ் நத்திங் பட் ஒன்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன டிஜிட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரலாம்? இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல 0 to 9ல இருந்து 9 வரைக்கும் எந்த டிஜிட் வேணாலும் இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம், இந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணலாம். ஸோ எனி நம்பர் ஃப்ரம் 0 to 9 கேன் எஃபெக்டிவ்லி ஆக்குபை த ஒன்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஸோ 0ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர்னாலும் இந்த யூனிட்ஸ் பிளேஸை ஆக்குபை பண்ணலாம் எஃபெக்டிவா. கேன் ஆக்குபை திஸ் பிளேஸ். ஓகேவா? கேன் ஆக்குபை த யூனிட்ஸ் பிளேஸ். யூனிட்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஒன்ஸ் பிளேஸ் நீங்க கூப்பிட்டுக்கலாம். கேன் ஆக்குபை த யூனிட்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க கொஸ்டின் வாசிங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் பிளேஸ் தான் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ 121 அப்படின்னு ஒரு ரேண்டமா நீங்க ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒன் இருக்கிற இடத்த தான் நம்ம யூனிட்ஸ் பிளேஸ்னு கூப்பிடுவோம். ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொஸ்டினை ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன யோசிக்கணும்னா யூனிட்ஸ் பிளேஸ்ல என்னென்ன டிஜிட்ஸ்லாம் நீங்க போட முடியும் அப்படின்னு யோசிக்கணும். ஆல் பாசிபிலிட்டிஸ் யோசிக்கணும். ஸோ 0ல இருந்து 9 வரைக்கும் எந்த டிஜிட் வேணாலும் இந்த இடத்த ஆக்குபை பண்ணலாம். 10லாம் இங்க ஆக்குபை பண்ண முடியாது. ஏன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த யூனிட்ஸ் பிளேஸ் ஆக்குபை பண்ண முடியும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ அவங்க கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா the probability that the digit at units place of the page number chosen should be less than 7. chosen is less than 7னா 7க்கு கீழே நீங்க எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸா நீங்க எதை கன்சிடர் பண்ணணும்னா 0 to 6 கன்சிடர் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ வேற எதுவுமே நீங்க யோசிக்க வேணாம். ஸோ 0ல இருந்து 6 வரைக்கும் எந்த நம்பர் வந்து யூனிட்ஸ் பிளேஸ்ல விழுந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 7 தாண்டக்கூடாது, 6 தாண்டக்கூடாது. பேசிக்கா ஷுட் பி லெஸ் தென் ஷுட் நாட் பி கிரேட்டர் than 6 அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ 6 தாண்டக்கூடாது. ஸோ 0ல இருந்து 6 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் யூனிட்ஸ் பிளேஸ்ல விழலாம். ஸோ இதை நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 9. ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 6. ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏ என்ன வரும்? ஸோ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து எப்படி கூப்பிடலாம்னா probability that the digit at units place of the page number chosen is less than 7 வந்து நம்ம ஏன் கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட்டை நம்ம ஏன் கூப்பிடலாம். ஸோ இப்போ பி ஆஃப் ஏ என்ன வரும்னா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் வரும். ஸோ பேசிக்கா நீங்க அதை கொஞ்சம் இது பண்ணணும். நீங்க அதை போர்ட் எக்ஸாம்ல எழுதும் போது நீங்க வந்து அதை லெட் ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் getting that the digit at units place of the page number chosen is less than 7 அப்படின்னு நீங்க எழுதிட்டு அப்புறமா இதெல்லாம் பண்ணணும்.
ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. பட் நான் இப்ப பண்ண போறது இல்ல. ஸோ P of A equal to N of A divided by N of S நீங்க எழுதிக்கலாம். N of A divided by N of S. N of S என்ன வரும் உங்களுக்கு? 0 to 9 டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ஸோ 1 to 9 பாத்தீங்கன்னா 9 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல நீங்க 0வையும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 10 நம்பர்ஸ் வரும் ஆக்சுவலா. ஸோ டினாமினேட்டர்ல நீங்க 10 போட்டுக்கலாம். நியூமரேட்டர்ல எத்தனை நம்பர் இருக்கு? ஸோ 0ல இருந்து 6 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குன்னா ஆக்சுவலா 7 நம்பர்ஸ் இருக்கு. ஏன்னா 1 to 6 பாத்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க 0வையும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் டோட்டலி 7 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ 7/10 தான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான். ஏன்னா N of A என்ன வரும்னா ஆல் நேச்சுரல் இது இந்த லிஸ்ட் பேசிக்கா செட்டே வந்து என்ன வரும்னா இதெல்லாம் தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். 0 to 6 குள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கன்சிடர் பண்ணலாம். N of S பாத்தீங்கன்னா என்ன வரும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 0 to 9 குள்ள இருந்து நீங்க எதை வேணாலும் எல்லா நம்பரும் வந்துடும். ஸோ இது எஸ் போட்டுக்கலாம். ஸோ இது செட் எஸ் இதான் சாம்பிள் ஸ்பேஸ். இதான் வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸா வரும். அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் 7/10 வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா 0 to 6 ஹேஸ் 7 நம்பர்ஸ். 0 to 9ல பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் டோட்டலா இருக்கு. ஸோ நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நீங்க 7 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 10 இருக்கு. ஸோ எஃபெக்டிவா நீங்க ஓவரால் ஆன்சர் 7/10 எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ 11th கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஸோ இது எனக்கு தெரியாம இங்க ஈவெண்ட் ஏன் இருக்கு போல நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 11th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 8.5. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னா 11th கொஸ்டினும் முடிச்சிட்டோம், 10th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னா 12th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 8.5 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ எவ்வளோ தான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.